New Hope TV, your encounter with God. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை கூட இந்த மகிழ்ச்சியின் சமயத்தில் செய்தியை கேட்க வந்திருக்கிற தேவ ஜனத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அநேகர் வித்தியாசமாக ஆண்டவரை கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளை வித்தியாசமாய் கொண்டாடுகிறாங்க. எல்லாரும் அவர்கள் பிறந்த நாளை அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளையோ உலகமே கொண்டாடுகிறது. இவர் சரித்திர நாயகன், இவர் அற்புதமானவர், இவர் ஆலோசனை கர்த்தர், இவர் நித்திய பிதா, இவர் சமாதான பிரபு. பிரியமானவர்களே, நாம் வித்தியாசம் விதமாக ஆண்டவரை கொண்டாடத்தக்கதாக சற்று நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 7 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்ததினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியை நான் ஒரு உதாரணத்தோடு கூட ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதை நாம் கேட்டோம். எப்படியாக சத்திரத்தில் ஆண்டவருக்கு இடமில்லாமல் போனது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். உலகத்தில் மேன்மையானவர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். நண்பர்களுக்கு தங்களுடைய வீட்டில் தங்கும்படியாக இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் பிரயாணப்பட்டு ஒரு ஊருக்கு கடந்து சென்றாராம். அப்படியாக அவர் கடந்து போகும்போது நேரமானபடியால் அந்த இரவு அவர் ஒரு ஹோட்டலில் தங்க வேண்டும் என்று அவர் கடந்து போனார். அப்படியாக அவர் ஹோட்டலுக்கு கடந்து போய் தான் ஒரு அறையை புக் செய்ய வேண்டும் என்று அவர் போனார். போகையிலே அங்கே இருந்த மேனேஜர் இவருடைய உடையை பார்த்து, வெளிரங்கத்தை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவரை நிராகரித்ததாக நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர் இன்னொரு இடத்திற்கு போய் அவர் இன்னொரு ஹோட்டலில் தான் தங்கினார். இவர் துணை ஜனாதிபதி என்று அறிந்த அந்த ஹோட்டல் மேனேஜர் மறுபடியுமாக ஆளை அனுப்பி ஒரு நோட் எழுதி அனுப்பி இந்த வைஸ் பிரசிடென்ட் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்களை மறுபடியும் கூப்பிட்டார்கள். ஏழைகளுக்கு
அழுக்கான உடை உடுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு உங்களுடைய ஹோட்டலில் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லதுதான். ஆனால் துணை ஜனாதிபதிக்கே நீங்கள் இடம் கொடுக்காமல் போய்விட்டீர்களே என்று அவர் சொல்லி, இந்த இடத்திலே நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவருடைய வரவேற்பை நிராகரித்து தான் தங்கியிருந்த ஹோட்டலிலே அவர் தங்கிவிட்டார். பிரியமானவர்களே, இங்கிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? தேசத்தின் துணை ஜனாதிபதியே வந்து இந்த அருமையான மேனேஜருடைய தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள், துணை ஜனாதிபதியான இவர் இந்த ஹோட்டலில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்தார். ஆனால் அந்த ஹோட்டலின் மேனேஜர் அவரை நிராகரித்து விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் இப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய இருதயத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஜனங்கள் அவருக்கு இடம் கொடுப்பதில்லை. பாருங்கள், இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், சீசர் அகஸ்டஸ் அவர் ரோம மன்னராயிருந்தார். அவருடைய நாட்களிலே ஜனங்கள் அவர்கள் சட்டத்தின்படி போய் பதிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்படியாக பதிவு செய்யும்படியாக புறப்பட்டு நாசரேத்தில் இருந்து தாவீதின் ஊருக்கு அவர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பும் மரியாளும் மரியாளுடைய வயிற்றில் இருந்ததான குழந்தையும் கடந்து போனார்கள். இப்படியாக இவர்கள் யுதேயா என்னும் அந்த ஊரிலே இருக்கிற தாவீதின் ஊரிலே பெத்லஹேமில் இவர்கள் பிரியமானவர்களே பதிவு செய்யும்படியாக புறப்பட்டு போகையிலே நேரம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்தது. அப்படி குழந்தை பிறக்கிற நேரம் வந்த பொழுது யோசேப்பு எல்லா இடங்களுக்கும் போய் கதவை தட்டி அவர் கேட்கிறார், என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள், பிள்ளை பிறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சத்திரங்களில் போய் கதவை தட்டி அவர் கேட்கிறார், நேரம் வந்து விட்டது, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள், என்னுடைய மனைவி தன் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி அவர் வேதனையோடு கூட போய் எல்லா இடங்களிலும் கேட்ட பொழுது ஜனங்கள் அவரை நிராகரித்தார்கள், சத்திரக்காரர் நிராகரித்தார்கள். என்ன நடந்தது? பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு வேறு எந்த இடமும் இல்லாதபடியால் அவர் எங்கே போனார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, மாட்டு தொழுவம், ஆடுகளும் மாடுகளும் இருக்கக்கூடிய தொழுவம், அந்த தொழுவத்திற்கு புறப்பட்டு போனதை சத்திய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தெய்வ ஜனமே, இயேசுவுக்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் போனது. A place that was full. In the inn there was no place. அது நிறைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பதில்லை. இந்த காலம் ஐகான்களுக்கு இடம் உண்டு, சினிமா ஸ்டார்ஸ்க்கு இடம் ஜனங்களுடைய இருதயத்தில் உண்டு. ஆனால் படைத்த ஆண்டவருக்கு இந்நாட்களில் இடம் கிடையாது. தாமஸ் ஜெஃபர்சன் துணை ஜனாதிபதி ஆகிய அவருக்கு எப்படியாக ஹோட்டலில் இடம் இல்லாமல் போனதோ அப்படியேதான் இன்றைக்கும் ஜனங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றைக்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்னைக்கு அந்த சத்திரத்தில் எப்படி ஆண்டவருக்கு நோ வேக்கன்சி போர்டு இருந்ததோ இன்றைக்கும் அப்படியேதான் பிரியமானவர்களே இயேசுவுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை தான் இருக்கிறது.
2000 years ஆன பிறகும் 2000 வருஷங்களுக்கு பிறகும் இன்றைக்கும் சூழ்நிலைமை அப்படியே தான் இருக்கிறது. முதலாவது நாம் சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் தொழுவத்தை குறித்து பார்ப்போம். அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை, முக்கியமாய் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஏன் இயேசுவுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை? Already somebody were there inside. They were engaged. பாருங்க, உள்ளே ஏற்கனவே ஜனங்கள் நிரம்பி இருந்திருக்கலாம். இன்னைக்கும் உள்ளத்திலே வேற யாருக்கோ இடம் கொடுத்திருந்தால் நாம் இன்னொருவருக்கு இடம் கொடுக்க முடியாது. இரண்டாவதாக laziness and complacent. ஒருவேளை இடம் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், ஏனோ தானம். இன்னைக்கு தெய்வீகம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை தான் ஜனங்கள் சிந்திக்கிறார்கள். பணம் சம்பாதிக்கிறதில் ஜனங்கள் ஆர்வமாய் இருக்கிறார்கள், உற்சாகமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு என்று வரும்போது ஜனங்களுக்குள்ளாக அந்த உற்சாகம் கிடையாது, அந்த வாஞ்சை கிடையாது, அந்த விருப்பம் கிடையாது. ஆலயத்துக்கு ஜனங்கள் வரும்போது கூட நேரம் தாமதமாய் வருவார்கள். ஆனால் வேலைக்கு போகும்போது 10 நிமிஷம் முன்பாகவே போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த தாவீதின் ஊரிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய அந்த சூழ்நிலைமை வந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை நிராகரித்தார்கள். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இன்றைக்கு ஜனங்களை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சூழ்நிலைமை வரும்போதுதான் ஜனங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், உறங்கணும், அவள் திருப்தியாய் சாப்பிட வேண்டும், ஆண்டவர் ஆராதிக்க போகலாம் என்னும் எண்ணம் கூட ஜனங்களுக்கு இன்றைக்கு குறைந்து போகிறது. அன்றைக்கும் அப்படியே நடந்தது. ஆவிக்குரிய சோர்வு, அசதி, எழும்பி கதவை திறந்து உள்ளே வாருங்கள் என்று சொல்ல முடியாமல் போனது. மூன்றாவதாக பிரியமானவர்களே, they did not recognize the hour. அந்த நேரத்தை, சமயத்தை அவர்களால் பிரியமானவர்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் போனது. ஆண்டவருடைய தாயார் வந்து தன்னுடைய பிள்ளையை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்னும் ஆவிக்குரிய பகுத்தறிவு ஜனங்களுக்கு இல்லை. இன்னைக்கு உலகத்துல மற்ற எல்லா அறிவும் உண்டு, ஆனால் தெய்வீகம் என்று வரும்போது ஜனங்களுக்குள்ள பகுத்தறிவு கிரியை செய்யாமல் போய்விடுகிறது. 6 அறிவு படைத்த மனுஷன் இன்றைக்கு மிருகத்தை விட கேவலமா இருக்கிறாங்க. 5 அறிவு உள்ள மிருகம் அது அநேக காரியத்தை கண்டுபிடிக்கிறது. பிரியமானவர்களே, பகுத்தறிவு நன்றாக மிருகங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்குள்ளாக தன் நேரத்தை அறியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, பிறகு 4வதாக நெகட்டிவ் சாட்டிஸ்பாக்சன். அவளுக்குள்ள திருப்தி இருந்தது, தெய்வீக திருப்தி அல்ல. அவளுக்குள்ளாக லௌகிக திருப்தி இருந்தது. ஏன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை? அவளுக்குள்ள உலக பிரகாரமான திருப்தி. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் நாட்களில் ஜனங்க நல்லா குடிச்சு வெறிச்சு நல்ல பிரியாணி சாப்பிட்டு அவங்க சொல்றாங்க ஈட்டிங் அண்ட் மீட்டிங் ஆர் மீட்டிங் அண்ட் ஈட்டிங். கிறிஸ்மஸ் ஆராதனை முடிச்ச உடனே ஜனங்களுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தி நல்லா குடிச்சு வெறிச்சு வாழணும்னு சொல்லி இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள். நெகட்டிவ் சாட்டிஸ்பாக்சன். எனக்கு தெய்வீகமான திருப்தி அநேகருடைய வாழ்க்கையில கிடையாது. ஜனங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான திருப்தியை தான்
அவள் உடையவர்களாக இருக்கிறார்கள். A Christmas without Christ. இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்மஸ். ஜனங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ எப்படி அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு காலம் சொன்னார்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று, ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஹாப்பி எக்ஸ்மஸ். ஆண்டவர் ஒரு XYZ போல் மாறிவிட்டார். நெகட்டிவ் சாட்டிஸ்பாக்சன் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிறகு ஒன்றை நான் சொல்ல ஆசைக்கிறேன், தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருந்த நாட்கள்ல wise men அவரை பார்க்க வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. even still now wise men seek Jesus but fools say no to him. இன்றைக்கும் ஞானமுள்ள ஜனங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள், ஆனால் மூடர்களோ அவர்களை வேண்டாம் என்று சொல்லுகிறதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த சத்திரத்தில் இடத்தை அவரே பலவந்தமாய் உள்ளே போயிருக்கலாம். ஜோசப், the father of Jesus, could have taken Mary inside the inn. யோசேப்பும் பிள்ளையை சுமந்து கொண்டிருந்த மரியாளும் சத்திரத்துக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லாய் போயிருக்கலாம். ஆனார்கள் அவர்களோ அதை செய்யாமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாய் செய்வதே இல்லை. பிரியமானவர்களே, அவருக்கு இடமில்லாத இடத்தில் ஆண்டவர் ஒரு நாளும் உள்ளே அவர் போக மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் தட்டும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்னைக்கு சத்திரத்துல நோ வேகன்சி போர்டு ஆண்டவருக்கு இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நோ வேகன்சி கொடுத்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு பிளே கார்டு, அப்படிப்பட்ட ஒரு போர்டை போட்டிருக்கிறீங்களா? மனம் திரும்ப வேண்டிய நேரம். தெய்வ ஜனமே, மனுஷர்கள் ஆண்டவரை நிராகரித்தார்கள், ஆனால் தொழுவத்தில் மிருகங்கள், டம் அனிமல்ஸ், வாயில்லாத பிராணிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமயத்தை அறிந்து அந்த மிருகங்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கத்தக்கதான அந்த இடத்திலே அக்செப்ட் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். Those animals honored the creator. அந்த மிருகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அவர் பிறந்து அந்த மகிமையான அனுபவத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த மிருகங்கள் இடம் கொடுத்தது. மனுஷன் ஆண்டவர் பிறக்க வேண்டிய நேரத்தை கிரகிக்க முடியாமல் இருக்கும்போது மிருகங்கள் அதை கிரகித்து ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த மிருகங்கள் தங்களுடைய இடத்தை ஷேர் பண்ணவும் தங்களுடைய இருதயத்தில் இந்த சிருஷ்டி கர்த்தருக்கு இடம் இருந்தது. பாருங்க, those animals recognize the hour. அந்த மிருகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறதை அறிந்து அந்த நேரத்தை ரெகக்னைஸ் பண்ணி கொண்டது. ஆனால் மனுஷனோ ஆண்டவர் பிறக்க வேண்டிய நேரத்தை கிரகிக்க முடியாமல் போனதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தில். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மாட்டு தொழுவத்தின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தார். ஆனால் சத்திரக்காரனோ ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் போனார். என்ன பரிதாபமான நிலைமை! 6 அறிவு படிச்ச மனுஷன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை. 5 அறிவு உள்ள மிருகம் ஆண்டவருக்கு கேட்டர் பண்ணதை பார்க்கிறோம். இன்னைக்கு சில பேர் ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல பிறக்கணும்னு விரும்புறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது பெரிய ஹாஸ்பிட்டல்ல, மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல அல்லது ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல அல்லது
பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் தங்க மெத்தையில் அல்ல, அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய ஆரம்பம் சின்னது, ஆனால் அவருடைய முடிவு பெரியது. அவர் ராஜாதி ராஜா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எத்தனை நாட்களுக்கு அவருக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க? உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவருக்கு எத்தனை நாட்களுக்கு இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பீங்க? How long will you say no to this Jesus? How long will you say no and no? எத்தனை நாட்களுக்கு இந்த நல்ல ஆண்டவரை நீங்க நிராகரிப்பீங்க? இவர் உங்களுடைய இரட்சகர், இவர் உங்களுடைய ஆண்டவர், இவர் உங்களுடைய மீட்பர். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறப்பு அதிசயம், அவர் இறப்பிலும் அவர் அதிசயம். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அவர் ஒரு ராஜாதி ராஜாவா இருக்க அல்ல, அவர் நமக்காக அவர் மரிக்க வந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இந்த நல்ல ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில சகோதரனே சகோதரிய வாலிப தம்பி இடம் கொடுப்பீங்களா? ஒருவேளை குடிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல இந்த நல்ல ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஒரு மறுமலர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, a saint, a sinner will become a saint. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம பார்க்கலாம். ஒரு பாவி பரிசுத்தவானாய் மாறுவார். A sinner will become a saint and a pauper will become a topper. தரித்திரவான் அவன் ஐஸ்வர்யவானாய் மாறிவிடுவான். ஒருவேளை இதுவரைக்கும் தரித்திரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில நீங்க இடம் கொடுப்பீர்களானால் இந்த க்ஷணத்துல இருந்து மாற்றம் வரும். And the house will be filled with joy. குடும்பத்தில் மாற்றம் வரும். புருஷனுக்குள்ள வருகிற மாற்றம் பிள்ளைகளுக்குள்ளாகவும் மனைவிக்குள்ளாகவும் குடும்பத்திலும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். 128 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வீடு முழுக்கும் கர்த்தருடைய மகிழ்ச்சி நாம் நிரப்பப்படும். அந்த வீட்டில் புலம்பல் மாறும், ஆனந்த களிப்பு வரும். அந்த இருதயத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் மாறி போகும். எத்தனை பேர் இன்றைக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாமலாய் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. அது மாத்திரமல்ல, வியாதி பலவீனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், கொடூரமான வியாதி, சுகமாக்க முடியாத வியாதிகள், yes, he is there to heal you. அவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையே மாறிவிடும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மாற்றம் வரும், வித்தியாசம் வரும், தெய்வீக சுகம் வரும். டாக்டர்களால் மெடிசனால் வருகிற சுகம் மாத்திரம் அல்ல, அவர் உங்களை தொடுவாரானால், அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் அந்த தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, உங்களுக்கு குறை இருக்காது, நிறைவிருக்கும். Instead of lack, there will be fullness of God. Instead of poverty, there will be riches. தரித்திரத்துக்கு பதிலாய் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள அனுபவத்தை கர்த்தர் தருவார். Bondages will be broken. எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு போகும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும். தெய்வ ஜனமே, இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க, 6 அறிவு படிச்ச மனுஷன் நோ வேக்கன்சி சொல்லும் போது 5 அறிவு படைச்ச மிருகம் அவருக்கு இடம் கொடுத்தது. சத்திரத்திலோ ஒரு பெரிய அரண்மனையிலோ அவர் பிறக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எங்கே பிறந்தார்? ஒரு மாட்டு தொழுவத்தில். அப்படியானால் அந்த ராஜாதி ராஜன், அந்த கர்த்தாதி கர்த்தன் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே
உங்களுடைய இல்லத்தில பிறக்க வேண்டும் என்று அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, வாரும் ஆண்டவரே? How many of you are going to say, come O Lord, come into my heart and come into my life? என்னுடைய வீட்டில் வாரும், என் வாழ்க்கையில் வாரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுக்காதவர்களா இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து சொல்லுங்க, come into my heart O Lord and be my king and be my boss. என் பாஸா இருங்கப்பா, என் ஆண்டவரா இருங்க, எங்க அப்பாவா இருங்க. அவர் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவளாய் விடார். அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மறுரூபம் அடையும். அவருக்கு இடம் கொடுத்தா ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஆவிக்குரிய மாற்றம், சாரீரிக மாற்றம், பொருளாதார மாற்ம் இன்றையிலிருந்து அது ஆரம்பமாகும். வாருங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, ஒரு அற்புதம் நடப்பதாக. உமக்கு யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலும் அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மாற்றம் வருவதாக. இந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசம் வருவதாக. பலவீனங்கள் மாறட்டும். இந்த நாளிலே உலகம் வித்தியாசமாய் கொண்டாடும் போது இவர்கள் உமக்கு தம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஆய் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, இந்த நாள் கொண்டாடக்கூடிய நாளாக ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறதுனால், இவருடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறதுனால் பரலோகம் கொண்டாடட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பரலோகத்துல கொண்டாட்டம் ஆரம்பமாகட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை இன்றைக்கே வரட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you and may God be with you. இதுவரைக்கும் எத்தனையோ கிறிஸ்மஸை நீங்க கொண்டாடி இருக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்மஸ் இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் பிறந்தவாறு, அவருக்கு இடம் கொடுத்தவாறு இந்த கிறிஸ்மஸ் ஆரம்பமாகட்டும்.